தமிழர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். சமீபத்தில் திமுக இளைஞரணி மாநாடு சேலத்தில் வைத்து நடந்து முடிந்தது. இம்மாநாட்டிற்கு இளைஞர்கள் பெருந்திரளாக திரள்வார்கள் எனவும் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் இம்மாநாட்டிற்கு வருவார்கள் எனவும் திமுகவினர் எதிர்பார்த்துள்ளனர். ஆனால் திமுகவினர் எதிர்பார்த்த அளவுக்கு இம்மாநாட்டிற்கு கூட்டம் வராததால் பல்வேறு இடங்களில் காலி நாற்காலியுடன் இம்மாநாடு நடந்து முடிந்துள்ளது. இது ஒருபுறம் இருக்க, மறுபுறம் திமுக இளைஞர்களை ஈர்ப்பதற்கு அப்படி என்ன செய்துள்ளது? இளைஞர்களை ஈர்த்தால்தான இளைஞர்கள் கூட்டம் வரும் என்ற குற்றச்சாட்டை பலரும் முன்வைத்துள்ளனர். மேலும் இதனால் தான் உதயநிதி அவர்கள் தீர்மானம் வாசிக்கும் போது அங்கு வந்த இளைஞர்கள் தீர்மானங்களை கவனிக்காமல் சீட்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டையும் பலரும் முன்வைத்துள்ளனர். இந்த நிலையில் இம்மாநாடின் தோல்வி குறித்து மூத்த அரசியல் விமர்சகரான சவுக்கு சங்கர் அவர்கள் தனியார் ஊடகத்துக்கு கொடுத்த நேர்காணலில் பதிவு செய்கையில், திமுக அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளும் இளைஞர்களை ஈர்ப்பதற்கு எதுவும் செய்யவில்லை. அவர்களுக்கு எப்போதும் அந்த ஓட்டு கிடையாது. அது சீமான் அவர்களுக்கு தான் உண்டு என கூறியுள்ளார். எல்லாம் ஒன்றும் இளைஞர்கள் அப்படியே போயிட்டாங்க. அங்கே போனவங்களே பாதி பேர் ஓட்டு போட மாட்டாங்க திமுகவுக்கு. உதயநிதி பேசும்போது உட்காந்து சீட் ஆடிட்டு இருக்காங்களே, பார்த்தீங்களா இல்லையா? உதயநிதி மேடையில் பேசிட்டு இருக்காரு, இங்கே உட்காந்து எல்லாரும் கீழே மாமா உட்கார் மாமான்ட்டு உட்காந்து எல்லாம் ரம்மி ஆடிட்டு இருக்காங்க. பாயிண்ட் கேமுக்கு 100 ரூபாயம். இவ்வளோ தான் அவங்க இளைஞர்களை கவர்ந்தது. போய் சும்மா தானே இருக்கப்பா, வாப்பா சேலம் போயிட்டு வரலாம், ஃபுல்லாக குடி வாங்கி தருவாங்க, கையில் காசு கொடுப்பாங்க, 3 வேளை நல்ல கறி சோறு போடுவாங்கன்னு சொன்னோன்னா இளைஞர்கள் வந்துடுவாங்க. இப்படித்தான் இளைஞர்களை கவர்கிறீர்களா திமுக? இது மாதிரி எல்லாரும் தானே கவர முடியும் இளைஞர்களை? இல்ல, அதிமுக அந்த இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய தலைவரா யார் இருக்கா? இப்ப எடப்பாடி பழனிசாமி எல்லாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா எல்லா தரப்பட்ட மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நான் தமிழர்ட்டனையா பெரும்பான்மையான யூத் ஓட்ஸ் இருக்கு. இளைஞர்களை கவரும் தலைவர்கள் திமுகவிலும் இல்லை, அதிமுகவிலும் இல்லை என்பதுதான் கலை யதார்த்தம். நம்ம ஒத்துக்கிட்டு தான் அவனே எழுதுறான். அதிக இளைஞர்களை கொண்ட கட்சி ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சி தான். பாராளுமன்ற தேர்தலில் பாரு என்ன அடி அடிக்கிறேன்னு பாரு. தம்பி, பந்து எங்க காலில் இருக்கு? நாங்க அடிக்கிறதான் பந்து, போடுறதான் கோல். பார்த்துக்கிட்டே இருங்க. நீ காசை கொடுப்ப, நான் உயர்ந்த கருத்தை கொடுப்பேன் என் மக்களுக்கு. நீ கோடியை கொட்டுவ, ஆகச்சிறந்த கொள்கையை கொட்டுவேன் என் மக்களுக்கு.